நமசிவாய. கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாமே நீங்குவதற்கான ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான இந்த நாளை சொல்லலாம். பஞ்சமி உங்களுக்கு எல்லாம் பலமுறை பஞ்சமியை பத்தியும் வாராகியை பத்தியும் நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கிறது. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாராகி பூஜை இப்ப எப்படி செய்வது அப்படின்ற மாதிரி நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பூஜை செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளலாம். அப்படி பூஜை முறை முழுதாக செய்ய முடியாதவர்கள் ஒரு வாராகி படத்தை வைத்து வழிபடலாம். அதுவும் வாராகி படம் இல்ல இப்ப இமீடியட்டா நைட்டுக்குள்ள வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க விளக்கினை வாராகியாக நினைத்து வாராகியை வழிபட்டு வரலாம். முக்கியமா இன்னைக்கு நைட் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அந்த மந்திரம் அஷ்டவாராகியை நினைத்து 8 முறை சொல்லுங்க. அஷ்டவாராகிகளை நினைத்துக் கொள்ளுங்க. ஆக்சுவலா நம்ம சொல்ல போறது வேற ஒரு வாராகிக்கு. காரணம் எதுக்காக இந்த சொல்றது, இப்ப நான் இரவு மந்திரம் அப்படின்றது இது ஒரு புதுசா ஒரு டெஸ்டிங் மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருந்தா தினசரி இரவு செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயமாக ஒரு ஸ்மால் வீடியோ அது மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு போடுறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் இருக்கிறது. டெய்லி நைட் படுக்கிறதுக்கு முன்னால ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு படுக்கும்போது நமக்கு அந்த நாளுடைய ஒரு இரவு பொழுதும் சரி ஒரு நன்றாகவும் வரப்போகக்கூடிய ஒரு பொழுதும் நன்றாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப பகல்ல கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயமாக விருப்பம் இருக்காங்கிறத நீங்க தெரிவிங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. இப்ப நம்ம அந்த வாராகியுடைய பூஜையை யாரு சிறப்பாக, அதாவது நீண்ட நேரம் பூஜை எல்லாம் செய்ய முடியுமோ, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பான முறையில அது செய்யுங்கள். அது உங்களுக்கு அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சொப்னத்தில் உங்களுக்கு எல்லாவித நன்மையும், உங்களுடைய கேள்விகளையும், உங்களுடைய கஷ்டங்களையும், உங்களுடைய துன்பங்களை எல்லாம் அழிப்பதற்கு சொப்னவாராகியை வழிபட்டு இந்த நாளிலே இரவிலே படுக்க போறதுக்கு முன்னால படுக்கையில உட்காந்து சொல்லாதீங்க. வேற ஏதாவது உங்களுடைய சுவாமி மாடத்துல நீங்க நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ மேட்ல வெறும் தரையில இருக்கக்கூடாது. இடத்துல கால் படாத மாதிரியான ஒரு விஷயமாக பர்னிச்சர்ல உட்கார மாதிரினாலும் கால் இடத்துல படாத மாதிரி பாத்துக்கோங்க. 8 முறை ஓம் ஸ்வப்னவாராகியை நமக, ஓம் ஸ்வப்னவாராகியை நமக. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால் நீங்க கண்டிப்பான முறையிலே இந்த மந்திரத்தை கூறி உடனே அழைக்கிறேன் தாயே, கண்டிப்பான முறையிலே எனக்கு கடவுளே என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து கொடு, எனக்கு விடை கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லி வாருங்கள். ஏற்கனவே நான் வேற நைட்ல சொல்ற மந்திரங்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க தாராளமான முறையிலே அதையும் செய்து வரலாம். இது செய்யறதுனால அது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாராகி நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். ஒரு 108 டைம்ஸ் எல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு 8 டைம்ஸ் சொன்னாலே போதும். அதிகமாக சொல்றதுனால எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி இந்த மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பெண்கள் அவங்களுடைய வீட்டுல இல்லாத நாள்ல அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி எல்லா நாள்லயுமே எல்லாருமே செய்யலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நமசிவாய.